ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. மேஷ ராசி பெண்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் பாருங்க, எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை நிறைய புரிஞ்சிடுச்சுங்க, நிறைய தெரிஞ்சிடுச்சுங்க, வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நாங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் தான் ராசி அதிபன். செவ்வாய் ராசி அதிபன், அதுக்கும் மேல சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. நான் ரொம்ப நீட்டா இருப்பேன், டீசெண்டா இருப்பேன், ரொம்ப பாத்தீங்கன்னா லவ்வபுளா இருப்பேன் நல்லவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்றது எனக்கு ஜாஸ்தி உண்டு. நான் ரொம்ப ஸ்பீடா என்னோட ஒர்க் எல்லாம் செய்வேன். யாராவது நீ இதுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்ட, உன்னால முடியாது, நீ யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா போதும், அவங்க முன்னாடி அந்த வேலையை செஞ்சுட்டு தான் நான் நிற்பேன். முன்னாடி நான் எப்படி கெத்தா நிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்ல. காரணம் என்ன அப்படின்னா, மேஷராசி நான் முன்னமே சொன்ன மாதிரி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலே ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது இருக்கும். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி மட்டும் இல்லை, எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, யாரும் மேஷராசி பெண்களா இப்போ இந்த பதிவை ஆண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்க மனைவி மேஷராசியா, தயவு செஞ்சு மட்டம் தட்டாதீங்க, அவங்களுக்குன்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். எப்பயுமே நீ என்ன, என்னோட கடமை, நான் பர்ஃபெக்டா செய்யறேன், நீ என்னை வீட்டு வேலை அத்தனையும் செய்ய சொல்றேன், நான் செய்ய ரெடி, நான் கரண்டி எடுக்கவும் ரெடி, குடும்பத்தை காப்பாற்றவும் ரெடி, நாட்டை ஆளவும் ரெடி, வீட்டை ஆளவும் ரெடி, நாட்டை ஆளவும் ரெடி. இதுதான் மேஷத்தினோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட லைஃப் சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு, வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்கு, அதுல ஒரு பிள்ளை மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடும். ஸ்வீட் ஏதாவது அம்மா வாங்கிட்டு கொடுத்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடும். எல்லாத்துலேயும் அடம் பிடிச்சி வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ட்ரெஸ் எல்லாருக்கும் ஒரு சிம்பிளாக சொல்லணும், ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா இந்த பிள்ளை ஒரு 2000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும், சண்டை போடும். வீட்டில் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும், நல்ல அடமெண்ட்டாக பேசும். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுதே பிள்ளை பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல் பேச்சு கேட்காதா, பின்னாடி நம்மளுக்கு எதுக்கும் பிரயோஜனப்படாதா அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு சண்டை போட்டாலும் பாசக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்க ஒரு ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது வர்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. 8th 9th 10th போறாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விட்டு கொடுக்காத நட்பு, இறுதியான நட்பு, உறுதியான நட்பு, இறுதி வரை நட்பு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல பாருங்க ஒரு நேர்த்தி அப்படின்றது இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா மேஷம். சரி, இப்ப இந்த மேஷராசி பெண்கள் காதலிப்பாங்களா? தாராளமா காதலிப்பாங்க. எனக்கு லவ் பண்றதுலாம் பிடிக்கும் அப்படின்லாம். பொதுவா ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும் போதே கூட இவங்களுக்கு என்ன இருக்கும், எனக்கு லீடர்ஷிப் வேணும். இப்ப ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் பீப்புள் லீடரா, கிளாஸ் லீடரா, காலேஜ்ல இருக்காங்கன்னா ஆன்டி ரேக்கிங் கமிட்டி மெம்பரா, இந்த மாதிரி கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கெத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. மேக்சிமம் ஹானஸ்டியா தான் இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அறத்தத்துவ ராசி அப்படின்றதுனால. சரி, எங்க லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த லவ் பண்ற பையன்கிட்ட போய் டைரக்டா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. சொல்ற அளவுக்கு தைரியம் அப்படின்றது உண்டு உங்களுக்கு. பேசிக்கா பாருங்க, இப்போ ஒரு பையனை பாக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி பையனை இவங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பாத்தீங்கன்னா அமைதியா, நல்ல நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு, தலையை நல்லா பாவாட்டை எடுத்துட்டு வாரிட்டு, இந்த மாதிரி பையனெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் பிடிக்காது. முதல்ல அந்த மாதிரி பசங்களாம் இப்ப இருக்காங்களான்னு தெரியாது, எங்கேயோ இருப்பாங்க இல்லைங்களா? அத்தி பூத்த மாதிரி எங்கேயோ இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி ஒரு பையனை பிடிக்கணும் அப்படின்னா, பையனை பார்த்த உடனே ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கணும், ரொம்ப ஆளுமையா இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்க பையனா இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கணும். பையன் நடந்து வரும்போதே ரொம்ப கெத்தா, ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப ஹேண்ட்ஸமா, நல்ல பாடி பில்டிங்கா இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் மேஷத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிள்ளைய, அந்த மாதிரி பையனை தான் பாத்தீங்கன்னா பார்த்து இவங்க விருப்பமே படுவாங்க. பேசிக்கா அந்த மாதிரி பையனை தான் பார்க்கவே பார்ப்பாங்கம்மா. மீதி யாரையும் பெருசா இவ்வளோ அழகா இருந்தாலும் பையன் ரொம்ப புசுக்கு புசுக்குன்னு இருந்தானா அவனை பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, அந்த மாதிரி பையனை இவங்களுக்கு பிடிக்குது. இவங்க டைரக்டா லவ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க, வெதர் இஸ் ரியலி குட்,
ஆர் நாட் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. அவன் உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட நல்ல குணாதிசயம் இருக்கா? இல்ல வந்து மத்தவங்க முன்னாடி நடிக்கிறானா? பொய்யா நடிக்கிறானா? இப்படி நெறைய விஷயம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி உண்மையாவே அவனுக்கு நல்ல குணம். அவனுக்கு வசதி இருக்கா? சொத்து பத்து இருக்கா? குடும்பத்தில எத்தன பேர் இருக்காங்க? குடும்பத்தில யாருமே இல்லையா? ஒத்த பையனா? இப்படிலாம் பார்த்து லவ் பண்ண மாட்டாங்க. உண்மையாவே அந்த பையன் ரொம்ப கெத்தா இருக்கான். ரொம்ப டேலண்டடா இருக்கான். தைரியமா இருக்கான். தன்னம்பிக்கையோட இருக்கான். வசதியே இல்லனாலும் பரவால்ல. நாங்க சம்பாரிச்சுப்போம். எங்களுக்கு பெரியவங்க சொத்தெல்லாம் தேவையில்ல. அப்படின்ற மாரி அந்த பையன லவ் பண்ணுவாங்க. சரி, லவ் பண்ணிக்கின பின்னாடி பேசிக்கா லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சாலிடா லவ் பண்ண பையனையே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அன்லெஸ் அதுவே சந்தர்ப்பமும், சூழ்நிலையும் சாதகமா இல்லாம, அதாவது அது ப்ராப்ளமா ஆயிடுச்சு அப்படின்னா. சரி, யார லவ் பண்ணா இவங்களுக்கு வந்து பெருசா ஒத்து வராது அப்படின்னா கன்னி. கன்னி வந்து பார்த்தீங்கன்னா, அதிபுத்திசாலிகள், அதிமேதாவிகள். இவங்க அதிக பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்த எப்படி நினைக்கிறாங்களோ, உள்ளத உள்ளபடியே வந்து பேசக்கூடியவங்க மேஷம். நடிக்க பெருசா தெரியாது. கன்னி நடிப்பாங்களா? அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுனால, அவங்க இவங்களுக்கு எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா பேசிடணும். "நீ ஏன் இப்படி பண்ற? ஏதாவது 2 பேருக்கும் பிரச்சனை வருது." அப்படின்னா, "நேத்து நான் பார்த்தனே, நீ வந்து எங்கேயோ யார் கூடயோ பொண்ணு கூட பேசினியே, அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு டைரக்ட்டா போய் கேட்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது, மறைச்சு பேச தெரியாது. பின்னாடி சிஐடி மாரி போயிட்டு அப்சர்வ் பண்ண தெரியாது. எது வந்தாலும் டைரக்ட்டா, ஹானஸ்ட்டா உங்ககிட்ட கேட்கிறேன். நீ ஆமான்னா ஆமான்னு, இல்லன்னா இல்லன்னு. அந்த மாரி ஆட்டிட்யூட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணி நச நச நசன்னு பேச மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ஒண்ணு நெனைப்பாங்க, ஒண்ணு யோசிப்பாங்க. பலவிதமான யோசனைகள் இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்டின்னாங்க, இவங்களுக்கு அவங்க ஒத்து வராது அப்டின்ற ஆஸ்பெக்ட்ல இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படி எடுத்துக்கூடாது. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். 2 கத்தி இருக்குதுன்னா எப்படி? அந்த மாதிரி இவங்களோட எண்ண அலைகளும், கண்ணினோட எண்ண அலைகளும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். சரி, கன்னி தவிர மீதி பேர லவ் பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா, கன்னிய கல்யாணம் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வாழ்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றதுனால, மெஜாரிட்டி கன்னி ஒத்து வராது அப்படின்றத சொல்றேன். சரி, திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, லவ் பண்ற பையனையே திருமணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க மாமியார் வீட்டுக்கும் நல்ல மருமகளா இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டையும் பெருசா விட்டு குடுக்க மாட்டாங்க. கணவருக்கு தெரியாம அம்மாக்கு செய்யறது. கணவருக்கு தெரியாம அம்மாக்கு காசு குடுக்கறது. அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி எடுத்து குடுக்கறது. அப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேஷ்டி ஷர்ட் எடுத்து குடுக்கறது. முக்கியமான ஒரு ஃபங்ஷன் ஏதாவதுன்னா கையில காசு குடுக்கறது. கணவர் வீட்டுக்கு தெரியாம செய்யறது அப்படின்றது ஒரு ஆண் வந்து தன் குடும்பத்துக்கு என்ன செய்வானோ, அத்தனையும் ஒரு பெண்ணா இருந்தாலும், திருமணம் பண்ணிட்டு போனாலும் குடும்பத்த பார்ப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளஸ் மேஷராசி பெண்கள் கிட்ட அப்படின்னா. அங்க கணவர் வீட்ல அவங்க அம்மாவையும், அதாவது மாமியாரையும், மாமனாரையும், நாத்தனாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நாத்தனார ஏன் தங்கச்சி, ஏன் அக்கா அப்படின்ற ஆட்டிட்யூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு மனோபாவம் தான் இருக்கும். மாமியார் அம்மாவா தான் நினைப்பாங்க. ஆனா பெரும்பாலும் மேஷத்துக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாமியாரு, மாமனாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாத்தனார்கள்லாம் அமையிறாங்களா? அப்டின்னா, பெரும்பாலும் அமையறதில்ல. இவங்க எவ்ளோ நல்லது செஞ்சாலும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நல்லதையும் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு தன்னுடைய மகளுக்கு குடுப்பாங்களே தவிர, மருமகள மருமகளா தான் நெனைக்கிறாங்க. மருமகளா நெனைக்கிறத விட கூட வந்து பார்த்தீங்கன்னா, பகையாளியா நெனைப்பாங்க அப்டின்லாம் இதுதான் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுடைய ஒரு பிரம்மன் எழுதிய விதி அப்டின்லாம். நல்ல எதார்த்தவாதிகள், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் நல்லா பேசக்கூடியவங்க, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு அமையக்கூடிய உறவுகள் எல்லாம் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப்ட் அப்படின்ற மாரி தான் அமையுது. அ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. எல்லாமே செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க எப்படி சௌக்கியமா இருப்பாங்களோ, அத்தனையும் 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? அத இப்பயே பிளான் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் எல்லா விதத்திலயும் பசங்ககிட்டயும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. கணவர்கிட்டயும் எதிர்பார்ப்பாங்க. எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. அத்தனையும் செய்வாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சேர்த்து விடுறது. கொஞ்சம் வயசு பிள்ளைங்களா இருந்தா, "நீ என்ன கொஞ்சம் செதெல்லாம் பொத பொதன்னு இருக்கு. நீ வந்து ஜிம்முக்கு போணும், பாடி பில்டிங் பண்ணணும்." இந்த மாரி எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது புடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டாமினேட்டிங்கா இருக்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்கும். நான் யார்கிட்டயும் கை கட்டி தலை குனிஞ்சு அடங்கி போக விரும்ப மாட்டேன். அடங்க மறுக்கிறது அப்படின்றது மேஷராசி பெண்கள் கிட்ட சாலிடாவே உண்டு. அதுக்காக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அமர்க்களம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி கிடையாதுங்க. எனக்கு யார்கிட்டயும் ரொம்ப பணிவா போறது புடிக்காது. நான் கரெக்ட். நான் உன்கிட்ட எதுக்கு வந்து அப்படியே கை கட்டிக்கின்னு நடிச்சு பேசல எனக்கு பிடிக்காது. உள்ளத உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம், சிம்மம், விருச்சிகம், துலாம் எல்லாம் சொல்லலாம். சரி, ஆஃபீஸ்ல எப்படி இருக்கணும்? ஒரு ஒரு பெண் மேஷராசி பெண் வந்து ஆஃபீஸ்ல வொர்க் பண்றாங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல வந்து கெத்தா இருப்பாங்க.
இவங்கள பார்த்து 4 பேர் அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு, இவங்க கிட்ட பேசுறதுக்கு 4 பேருக்கு விருப்பப்படுற அளவுக்கு ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. டாமினேட்டிங்கா இருக்கிறது நல்ல அறிவா, நல்ல புத்திசாலியா மத்தவங்க வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இருப்பாங்க. சின்ன பொசிஷன்ல இருந்தா கூட இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்களோட ஆட்டிட்யூடு, இவங்களோட பிஹேவியர் எல்லாம் வந்து மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா சாலிடா அந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ நான் இத முடிவு பண்ணிட்டேன். இத வந்து நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும். மேக்ஸிமம் அது கரெக்ட்டா தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் என்ன? வளையும் தன்மை அப்படின்றது கொஞ்சம் கம்மி. எனக்கு கொஞ்சம் ஈகோ உண்டுதாங்க. எனக்கு வந்து என்ன விட யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, டாமினேட்டிங்கா இருந்தா எனக்கு புடிக்காது. சட்டுன்னு கோவப்படுவேன். பட்டுன்னு டென்ஷன் ஆவேன். இரிட்டேட் ஆவேன். இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா? உஷ்ணம் சார்ந்த உபாதைகள்ல இவங்களுக்கு சாலிடா வர்றது உண்டு. இவங்களோட லைஃப் வந்து கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க ஒரு மிட் ஏஜ்க்கு அப்புறம் மேஷம் வந்து பீக்ல போவாங்க. எதனால பீக்ல போவாங்க? எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால பீக்ல போனேனா, அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட முயற்சியினால, என்னுடைய ஒரு ஆர்வத்தினால, என்னுடைய தன்னம்பிக்கையினால, என்னுடைய தைரியத்தினால நான் முன்னேறினேன். இதுதான் மேஷராசி பெண்கள். இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான திசை எது நல்லா இருக்கும் அப்படின்னா, கிழக்கு வந்து நல்லா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப லக்கி கலர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து லக்கி கலர்ஸா சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்களுடைய பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்றதை விட, மேஷராசி பெண்ணுப்பா நானு, எனக்கு நானே எழுதிக்கின விதி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை சார்ந்து எத்துணை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை ப்ளஸ்ஸாக ஆக்கிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கதாமா செய்யுது. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். இருந்தாலும் பதிவு ரொம்ப சின்னசா தானே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அதிகபட்சம் இவ்வளோ தானே வந்து யூடியூப்ல கேட்பாங்க. அதனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைதாங்க. இதை தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள் சுய ஜாதகத்தில் எங்களை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தீர்க்கணும். அதை வந்து நாங்கள் நார்மல்சி கொண்டு வரணும். எங்களுக்கு இருக்க மைனஸ் எல்லாம் நாங்கள் ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும். என்னங்க பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன தசையில் இருக்கீங்க, தசநாதனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாமா. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களை சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்த நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்துல எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.